நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து உலகம் வந்து இந்த மாதிரி தட்டையாக இருக்குது, இந்த மாதிரி வந்து ரவுண்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து வந்து பேசுவாங்க. ஆனால் ப்ரூஃப் வந்து அவங்க கையிலே இருக்குது. இப்போ அவங்க வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சொல்ல முடியும் உலகம் வந்து உருண்டை அப்படின்னு. அது எப்படி நம்ம சொல்கிறது? இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் டவர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதோ உலகத்தில் ஒரு மூலையில் இருக்குது. இப்போ அதுலேருந்து வர ரேடியோஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது வந்து லைட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு கார்னரில் வந்து இருக்கோம். இப்போ எந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டவர் இருந்தால் போதும் இந்த ஹோல் வேர்ல்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு. இதே வந்து நம்ம உலகம் வந்து உருண்டையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டவர் எந்த பொசிஷனில் வச்சாலும் உங்களுக்கு ரேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரேஸ் வந்து நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து செல்ஃபோன் டவர் வந்து நிறைய இடத்துல வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கர்வச்சர்னால வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் வந்து பெண்ட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால வந்து அதனால நம்ம நிறைய டவர் வைக்க வேண்டியதாக இருக்குது. உலகம் தட்டை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று கொஞ்சம் யோசிச்சா அவங்களால வந்து இதை வந்து கரெக்டாக இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்.